ராதிகா. நான் ரச்சோண்டனத்தை பள்ளி சென்னை குப்பத்தில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி. நான் இப்பொழுது உங்களுக்காக என் மூலமாக தனி நடிப்பை நடித்து காட்ட வந்துள்ளேன். மரமே நான் உன்னை இந்த உலகம் முழுவதும் அழைக்கிறேன். நீ எனக்கு தேவையான காய்கறிகளை தருகிறாயா? நண்பா, நீ எனக்கு தேவையான நீரை மட்டும் தான், உனக்கு தேவையான காய்கறிகளை தருகிறேன். சரி, நான் நீரிடம் கேட்கிறேன். நீரை மரத்திற்கு தேவையான நீரை நீ தருகிறாயா? வா நண்பா, ஏன் இப்படி கேட்டுட்டேன்? என் உயிர் நண்பன், என்னையே எடுத்துக்கொள். சரி, நான் சென்று மயக்கி நடுகிறேன். மரமே, நான் சென்று என்று வருவது? நண்பா, நீ சென்று 5-6 வருடங்கள் கழித்து வா. சரி, நான் சென்று என்னால் முடிந்த அளவு இந்த உலகம் முழுவதும் மாற்ற வளைக்கிறேன். 5 வருடங்களுக்கு பின் அப்பாடா, எப்படியோ 5 வருஷம் முடிஞ்சிச்சு. திரும்பி போனா பழங்கள்லாம் காய்ச்சிருக்கும். வா நண்பா, வா, உனக்கு தேவையான பழங்களை சாப்பிடு. பழங்கள். பழம் ரொம்ப டேஸ்டா இருக்கு. வயிறு ரொம்ப சாப்பிட்டாச்சு. அடுத்து நான் தூங்க வேண்டியதுதான். மறுபடியும் சாப்பிடலாம். நம்மளும் எத்தனை நாளைக்கு தான் சாப்பிட்றது தூங்குறதுன்னு ஒரே வேலையை செஞ்சுட்டு இருக்கிறது? நம்மளாம் நண்பர்கள் சேர்ந்து பேசுவோம். நண்பர்களே, நம்ம 3 பேர் கூடியாச்சு. யாருக்காச்சும் யூஸ் ஆகுற மாதிரி இருக்கணும். மனுஷங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் நீரிலிருந்து உற்பத்தி ஆகுது. அவங்களுக்கு தேவையான அவங்களோட அத்தியாவசிய தேவையை நான் ஒருத்தனா இருப்பேன். மனிதங்களுக்கு சாப்பிடும் போது சிக்கிச்சுன்னா, அதாவது அவங்க தாகத்துக்கு இருக்கிறதுல நானும் ஒருத்தனா இருப்பேன். அவ்வளவுதான். மீட்டிங் ஓவர்லாங்க. மரமும் நீரும் மனுஷங்களுக்கு தேவையானதா இது பண்றாங்க. நம்ம அவங்க நல்லா பயன்படுத்தணும். மனிதன் யோசித்தான். சிறிய அளவில் தொழிற்சாலைகள் கட்ட முடிவெடுத்தான். கட்டுறதுக்கு மரத்தை வெட்டி கட்டிக்கலாம். இடையில எதுவும் தேவைப்படும் தண்ணி ஊற்றலாம். அது வர அளவுக்கு தண்ணி என்ன பண்ணுறது? சரி, அதையும் அதோடைய கலந்துட்டுருவோம். இதை பற்றி நாளைக்கு மரத்துக்கிட்ட பேசுவோம். மறுநாள் காலை. மரமே, நான் ஒரு சிறிய தொழிற்சாலைகள் கட்ட முடிவெடுத்துள்ளேன். அதுக்கு விஜயப்படுகிறாய். என்ன, உனக்கு வசிக்கும் பொழுது ருசிக்க பழமும் உறக்கம் வரும்போது உறவை இடமும் கொடுத்த என்னை நீ அழிக்கப் போகிறாயா? உங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் என்னிடமிருந்து உற்பத்தியாகிறது. என்னையே நீ அழிக்கப் போகிறாயா? ஆம், என் தேவையை நான் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டாமா? நான் சென்று நீரிடம் கேட்கிறேன். நீரே வந்துட்டியா நன்ற துரோகி என்று அழிக்க உனக்கு எப்படி மனம் வந்தது? நீங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த காட்டுக்கு நான் தான் ராஜா. முல்லை வனம் போல் இருக்கும் இந்த காடை நீ அழித்து விட்டால் பாலைவனமாக மாறிவிடும். பிறகு நீ எந்த காட்டுக்கு ராஜாவாக இருப்பாய்? நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் ஒரு வாட்டி சொல்லிட்டு என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். மறுநாள் காலை மரங்களை வெட்ட புறப்பட்டார். என்னை வெட்டாதே, அது அமைதியாரு. என்னை வெட்டாதே, முட்டாள் மனிதனை சிந்தித்து செயல்படு. அப்பாடே, ஒரு வழியா கட்டியாச்சு. அடுத்தது என்ன? தண்ணி தான். கட்டிட்டேங்க. வந்துட்டியா நன்ற துரோகி, எங்களை விட்டுவிடு. அது அமைதியா இருக்கும். எதுவும் பண்ண மாட்டாரு. தேவைப்படும் போது தண்ணி எடுப்பேன். அதுல இருந்து வர தண்ணி உன்னோட கலந்துருவேன். நான் விட்டுவிடு, எங்களை விட்டுவிடு. முட்டாள் மனிதனை சிந்தித்து செயல்படு. உறவின் அருமை பிரிவில் தான் தெரியும் என்பது போல 1001ஆம் ஆண்டு வாசகங்கள் மாற வளர்ப்போம், மழை பெறுவோம், மனித உயிர்களை காப்போம். 1911ஆம் ஆண்டு சூரிய கதிர்கள் மனிதனை தாக்கின. நீல நிலவானம், நிலா சோறு, சூரிய உதயம் எல்லாம் முடிந்தது. இரவென்ன பகல் என்ன, ஒரே கருப்பு நிறம்தான். உலகம் நன்னீராளவில் குறைந்து கொண்டே வருகிறது. நுழையில் இருந்த காடுகள் உங்கள் அத்தியாவசிய தேவைக்கு 50% அழுத்தி விட்டீர்கள். பிறகு நாம் உங்களுக்கு பின் வரும் தலைமுறைகளில் நாங்கள் என்ன செய்வது? மழை இல்லை, நாங்கள் என்ன செய்வது? அட அறிவாளிகளா, மழை இல்லை என்றால் மரத்தை வெட்டக்கூடாது.
மரத்தை வளர்க்க வேண்டும், வெட்டக்கூடாது. உயிர் போகும், வேறையாச்சும் திருந்துங்க. எங்களை மன்னிச்சிடு, நான் செஞ்சது தப்புதான். கடைசி செடியும் பட்டு போய் மூச்சு திணறல் பூமி கண்ணீர் வடிக்கை உங்கள் கரன்சி நோட்டுகள் வந்து காப்பாற்றுமா என் அன்னை பூமியை. மனிதன் கொன்று போட்ட மரங்கள் கொடும் நெருப்பாய் வீழ்த்திரவி எடுத்து அந்த ஓசோன் ஓட்டையை கிழித்து 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 மனிதர்கள் சாகும்படி நீங்கள் அமைக்கப் போகிறீர்களா? இதே நிலையில் சென்றால் பூமி அழிவது உறுதியாகிவிடும். இந்நிலையை மாற்ற மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மனித உயிர்களை காப்போம். நன்றி.